வணக்கம். சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இன்னைக்கு நடக்கிற மக்களின் மாநாட்டுக்காக ஒரு முக்கியமான விஷயமா ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதையா இதை பண்றோம். என்னன்னா இப்ப பெட் பாட்டில்ஸ், நெகிழி, அது நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்ட்டு. அந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ்ல தான் மைக்ரோ பிளாஸ்டிக், நுண்ணிய நெகிழிங்கிறது அதிகமா அதுக்குள்ள இருக்கு. அண்ணன் ஏற்கனவே பல முறை பாடம் எடுத்திருக்காரு நம்ம மக்களுக்காக. என்னன்னா பிளாஸ்டிக் பாட்டில், அந்த பெட் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. எங்க வெளியில போனாலும் இந்த மாதிரி பிளாஸ்க் இதுல தண்ணிய ஊற்றி அதில் குடிங்க. ஏன்னா நுண்ணிய நெகிழிங்கிறது ரொம்ப அதிக அளவு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு. சூரிய ஒளி படும்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்க நெகிழி, அந்த நுண்ணிய நெகிழி அதில் கலக்கும். அந்த தண்ணியை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு அந்த கேன்சராக இருக்கட்டும், பல விதமான பிரச்சனைகள் வரும். இப்போ 5 வயசு குழந்தைக்கு எதனால கேன்சர் வருதுன்னு பார்த்தா தாய்ப்பாலிலேயே நமக்கு அந்த பல விஷயங்கள் எல்லாமே உள்ள பூந்துருச்சு. அதை மாற்றணும். ஆமாம், இப்போ என்னன்னா பாசறை சார்பாக 2 பக்கமுமே பார்த்தோம்னா பைப்பு, நம்ம தண்ணிக்கான பைப்பு எப்பயுமே கிடைக்கும். அங்கே பக்கத்தில் நம்மளோட வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர்கள் நிறைய பேர் எல்லா மாவட்ட வாரியாகவும் ஆள் போட்டாச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 20 இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இருக்கு. அவங்க ஃபில் பண்ணி கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. எல்லா மாவட்டத்திலுமே பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, இடையில பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. மக்களுக்கு தண்ணி வேணும்னு அவங்க ஜஸ்ட் பார்த்தாங்கன்னா போதும், நம்ம பசங்க போய் கொடுத்துருவாங்க தண்ணி. இருப்பிடத்துக்கு போய் சேரும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வேணும்னாலும் பக்கத்துல பைப் இருக்கு, அங்கேயே பிடிச்சிக்கலாம். அங்கே ஃப்ளாஸ்க் இருக்கும். எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஆர்ஓ தண்ணி வாங்கி குடிக்கிறோம்ல, அதே ஆர்ஓ தண்ணி தான் இது. சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக ஒரு 2-3 நாட்களாகவே நம்மளுடைய தலைமை பொறுப்பாளர்கள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். குப்பைகளை போடக்கூடாது, நெகிழி குப்பை எதுவுமே போடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு முன்னாடியே அறிவுறுத்தியாச்சு. மாநாட்டுக்கு வராங்க அத்தனை பேருமே வரும்போதே பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வராதிங்க, பிளாஸ்டிக் கவர் கொண்டு வராதிங்கன்னு சொல்லியாச்சு. அதை மீறியுமே வந்தாலுமே சாக்கு கட்டியிருக்கோம். அந்த சணல்லாம் அவங்க அந்த நெகிழியெல்லாம் போட்டுடலாம். நிச்சயமா கொண்டு வந்தாங்க. ஆமா, அதுதான் இப்ப நம்மளோட வாலண்டியர்ஸா சொல்லிடுவாங்க. அங்க கூட பாத்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் அந்த சாக்கில தான் குப்பையை போடுறாங்க. இங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நெகிழி கூட இருக்காது தரையில. அதனால அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். நன்றி. விடுதலை போரின் உயிர்நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு Sorry, 1, 2, 3. நம்ம இந்த விஷயத்தை மட்டும் பேசணும். நம்ம ஊர்ல நம்ம முதன்மையான மொழி தமிழ். சந்தம் யாப்பு அசை தொடை என்று 4 கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கணங்களான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் யாரும் தொன்மையான ஒரு மொழியின் பெயர் நாம் என்பதை அறிவித்த ஒரு மொழியில் அடுத்தவன் மொழி 1000 மொழி
உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்யும் அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு. பைபிள் இந்து பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு, ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும் எச்சமயத்தவருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வை நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனால் தந்தறிய திருக்குறள் என்று நம்முடைய காத்தாக்கும் வைத்த மகள் உசாதவர்கள் பதிவு செய்தார். அதனால்தான் அந்த உலகக்கும் மறந்து போகிறாங்க. சைடில் இருக்குது நம்ம போலீஸ்ட்டு இருக்கிறாங்க மாதிரி அவங்களுக்கு போவாங்க. எழுச்சி கொண்டு தமிழ்ச்சமூகம் எழுகிற காலம் நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற பெருமரவன் நம்முடைய தலைவன் மேலகுவே பிரபாகரன் அவர்கள். உங்களுக்காக கடத்தில் தலைமுறைகளை உங்களுக்கு அறிமுகம். அரிசி கேக்குதா? முதல் வெற்றி வேட்பாளராக கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற என் ஆய்வின் இளவல் பொறியாளர் கிண்ணர் அவர்களை தீவியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கிறேன். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே வெற்றி வேட்பாளராக நன்கு சகோதரி அறிவின் தந்தை முதுகலை ஆங்கில இலக்கியம் படித்த மரிய ஸ்டெல்லா அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் அருமை தம்பி பொறியாளர் சீலன் அவர்களை அறிவிக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக என் அருமை தந்தை பொறியாளர் ஆன்சி சோவா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தம்பி தொழிற்கல்வி பட்டய படிப்பு முடித்திருக்கிற முத்துக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அருமை தந்தை பொறியாளர் மரிய ஜெனிபர் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டத்திலே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பிற்கினிய தந்தை முனைவர் திரிஜா தாமரபாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் இளநிலை வேதியின் தம்பி செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகன் மருத்துவர் சங்கர நாராயணன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக என் அன்பு இளவல் முனைவர் சிவசங்கரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு தங்கை இளநிலை ஏரியர் சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக என் அன்பு மருத்துவர் பாகராஜ் அவர்கள்
மாவட்டம் தென்காசி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அன்பிற்குரிய தலை பொறியாளர் முத்தம்மா மகாலிங்கம் தென்காசி மாவட்டம் வாசேநகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்புத்தம்பி பொறியாளர் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோடி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றார் இளங்கலை ஆசிரியர் கவிதாளர்கள் நந்துத்தங்கை போட்டியிடுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு இளவல் வழக்கறிஞர் பாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முதுகலை வணிகவியல் ஆசிரியர் கல்வியல் என்னுடைய அன்பிற்குரிய தங்கை அனுஷா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி பட்டயம் அளித்த என் அன்பு மைத்துனர் சண்முக சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி இலங்கை கணினி பயன்பாடு ஒலியா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இலங்கை அரசியல் அறிவியல் தூத்துக்குடி மாவட்டம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்புத்தம்பி பொறியாளர் பாலாஜி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்புத்தம்பி மருத்துவர் சங்கரப்பா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பு பொறியாளர் முத்து கேசவ அவர்கள் போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பிரேம்நாத் அவர்கள் போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மருத்துவர் இரா வெளி இளவரசி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்சி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி தொழிற்கல்வி பட்டயம் படித்துள்ள தம்பி மணிமாறன் அவர்கள் போட்டியிடுகிறார். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் நன்றி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் தன்னை கணக்காளர் தயானி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் இளங்கலை வணிகர் தம்பி ஆனந்த விருதுநகர் மாவட்டம் திருவிழிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பிற்குரிய தம்பி வழக்கறிஞர் கரிகால் பாண்டியன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திக் அவர்கள். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி ஆய்வு அறிஞர் அன்பிற்குரிய சகோதரி அன்பு செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி மாவட்டம் கோடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதி அன்பிற்குரிய தம்பி மன்னர்கள் கலையரசு அவர்கள் போட்டியிடுகிறார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் முதுகலை ஆசிரியர் கல்வியியல் தேனி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற அபிராமி தகவல். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற என் அன்பு தம்பி மருத்துவர் முனீஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி என் அன்பு தங்கை முனைவர் சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் அன்பு தம்பி வழக்கறிஞர் விக்னேஷ் குமார். மதுரை மாவட்டம் மதுரை
நடுவன் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றாளர் ஹக்கீம் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி ஆய்வியல் நிறுவனம் அன்பிற்கு சுமதி மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு சட்டமன்ற